லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன சொன்ன? டாடியை நினைச்சு அழுதான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல விக்ரம். தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளவுதான். வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. பெரியவங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் அப்படிதான் மம்மி கேட்பேன். நீயும் பேச மாட்ட, என்னையும் பேச விட மாட்டியா? இப்ப பேசாம இருந்து அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்க போறியா? நீ எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியும் மம்மி. வினய் அங்கிள் தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? என்ன? ஆமா, எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் எனக்கும் பிடிக்கல. நான் இப்பவே போய் சொல்றேன், இந்த கல்யாணம் எனக்கும் மம்மிக்கும் பிடிக்கல. உடனே இதை நிறுத்துங்கன்னு போய் பாட்டி கிட்ட சொல்ல போறேன். விக்ரம், டேய், என்னடா நானும் பாக்குறேன். ஓவரா வாய் பேசுற. பேசுவியாடா? இந்த மாதிரி பேசுவியாடா? நீ என்ன நல்லா அடிச்சுக்கோ, நான் அழ மாட்டேன். ஆனா போய் மட்டும் சொல்லாத. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, சொல்லு மம்மி. நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஆண்டவா, ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? இங்க பாரு விக்ரம், என் செல்லம் இல்ல. மம்மி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. உனக்கு புரியுற வயசு வரப்ப கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு பாட்டி கிட்ட சொல்றேன்னு அது எதுன்னு பிரச்சனை பண்ணிடாத கண்ணா, பிளீஸ். மம்மி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ யாருக்கிட்டையும் இத பத்தி பேசாத. சொல்லுடா, சரின்னு சொல்லுடா. சரி மம்மி. பால குடி. மம்மி இப்ப வரேன். எனக்கு எல்லாம் புரியும் மம்மி. ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம உன்னையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது மம்மி. நான் ஏதாச்சும் பண்ணுவேன். ஏ மாப்ள, ஒன்று சொல்லிட்டா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு எதுவுமே சரியா படலடா. ஒரே படப்படப்பா இருக்குடா. ஆமா, இப்போ வந்து சொல்லு. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நீ தான் ஏதோ ஃப்ளோல போலாம் அது இதுன்னு சொல்லி இப்போ இப்படி கொண்டு வந்து விட்ட. இங்க பாரு, நம்ம ஒன்று நினைச்சு பண்ணா அது வேற மாதிரி நடக்குதுயா. மாம்சே, கடைசி வரைக்கும் மித்ரா வாயே திறக்காம போனன்னு வச்சுக்கோ. அப்புறம் உண்மையிலேயே எனக்கும் தேனுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு மாம்சு. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்யா. பண்ணணும் தான், ஆனால் அதுக்காக எல்லா பழையும் தூக்கி என் மேலே போடுற. ஏடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொளுத்தி போட்ட கட்டுப்பட்டாஸ் கணக்கு ஒரு காரியத்தை பண்ணீங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும் படப்படான்னு வச்சுட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னமோ ஒர்க் அவுட் ஆகணும் ஒரு ஐடியா சொன்னால் அதை நடனா அப்படி இப்படின்னு ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, எங்கே இதனால தேனோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோ, காந்திமதி அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குடா. ஏதாவது ஒன்று பண்ணணும்டா மாப்பிள்ள. ஆமாம் சார், எனக்கும் அதான் ஒன்றும் புரியலையா. மாப்பிள்ள, உன் பையன் வரான். கையை பின்னாடி கிரேட்டு பெரிய மனுஷன் வேறு வரம் பாரு. ஹேய், என்ன விக்ரம் சார், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஐயோ, ஆமா, கோவமா தான் இருக்கேன். என் மேல கோவமா? ஆமா, கோவம்னா கொஞ்சம் கோவம் இல்ல, ரொம்ப கோவம். என்னாச்சு விக்ரம்?
ஏன் என் மேல கோமா இருக்க? நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உடனே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஓ, அப்போ விக்ரமோட கோவத்துக்கு தான் காரணமா? ஆமா. டேய், அதான் நான் உனக்கு அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேனடா, தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்னடா விக்ரம்? ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியே தெரியலையே. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. விக்ரம், போதும் அங்கிள், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு மட்டும்தான் அங்கிளா இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு என் மம்மி எவ்வளோ நாளா ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அவங்க ஃபீல் பண்றத பார்த்து என்னால தாங்க முடியல அங்கிள். மறுபடியும் சொல்றேன், நீங்க எனக்கு மட்டும்தான் அங்கிளா இருக்கணும். வேற யாருக்கும் நான் உங்களை விட்டு தர முடியாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கல்யாண வேலைலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இங்க இருக்கவே மாட்டேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் காணாம போயிடுவேன். விக்ரம், நீ எப்படிலாம் பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையாத்தான் சொல்றேன். நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணா நான் காணாம போயிடுவேன். விக்ரம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா ப்ளீஸ். போதும், நிறுத்துங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. அப்பதான் நான் உங்க கூட பேசுவேன். அது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்ல. விக்ரம், விக்ரம், நான் டேடினே உங்களை கூப்பிடவா? டாடி. என்னடா இது? இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு நாம பிளான் போட்டுட்டு இருந்தா, திண்ணையில கிடந்தவளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இந்த பொடிய செம்ம ஐடியா குடுக்கறானே. இவன் சொல்ற மாதிரி உண்மையாவே இவன் காணாம போயிட்டா எப்படியோ வினய் விக்ரம தேடி போயிடுவான். மித்ரா அவ பையனை காணோன்னு பைத்தியம் ஆயிடுவா. தேனுக்கும் கல்யாணம் நடக்காது. அதான் சரி. அப்ப முதல் வேலையா இவனை இங்க இருந்து கடத்தி நார்த் சைடு போடுற ஏதாவது கூட்ஸ் வண்டியில ஏத்தி அனுப்பிட்டா போதும், எல்லாமே சால்வ் ஆயிடும். மித்ராக்கா, மித்ராக்கா, வா தேனு. டீ காஃபி ஏதாவது இந்த வேணுமா? நேரத்துல யாராவது டீ காஃபி குடிப்பாங்களா? இல்ல கிச்சனுக்கு வந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன். உங்க உபசரிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏங்கா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு நானும் வினையும் கல்யாணம் படிக்கிறது பிடிக்கலையா? ஏங்கா இப்படி மனசுல இவ்ளோ விஷத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வீட்ல நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம் தேனு, நானும் சின்ன பொண்ணு பாவோன்னு பொறுத்து போறேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் தான் நீ கேட்ட அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப இந்த வீட்ல என்ன நடந்தாலும் பழிய தூக்கி என் மேல போடுறதுலயே குறியா இருக்க. ஐயோ, என்ன நம்பு தேனு ப்ளீஸ். எப்படி நம்ப சொல்றீங்க? இது பாருங்க, முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு பாட்டி அடம் புடிச்சு வைக்க சொன்னாங்க. ஆனா நீங்க ரூமுக்கு போய் இப்படி கிழிச்சு போட்டிருக்கீங்க. ஏன் மித்ராக்கா,
ஆ? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? சத்தியமா சொல்றேன், உலகத்துல யாராச்சும் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பத்திரிக்கையை கிழிச்சு போடுவாங்களா? அப்படி நான் உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ண? உங்களை நான் எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? அப்படின்னா இது விக்ரமா இருக்குமோ? அவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். தேனு தேனு ப்ளீஸ், சத்தியமா நான் இதை பண்ணல. அதாவது நான் டேபிள் மேல வச்சேன். ஒருவேளை ஆணியில மாட்டி கிழிஞ்சிருக்கும். ஓஹோ, ஆணில மாட்டி தோ இப்படி இப்படி கிழியுமா? உங்களெல்லாம் போய் நேர்மையான ஆளுன்னு நம்பணும் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? இல்ல தேனு, நான் போதும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நீங்க பண்றது எதுவும் சரிப்பட்டு வரலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் வினய கல்யாணம் பண்றத உங்களால தடுக்கவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதோ கண்ணு முன்னாடி என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருக்காங்க. இங்க இருந்து உங்களை அடிச்சு துரத்துறதுக்கே எனக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் வாங்கின சம்பளத்தை விட அதிகமா தான் நீங்க வேலை பாக்குறீங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு, ஒண்ணு இந்த வீட்ல நீங்க இருப்பீங்க, இல்ல நான் இருப்பேன். யார் இருப்பான்னு உங்களுக்கே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க கல்யாணம் நடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க புருஷனோட போய் வாழ்ற வழிய பாருங்க. இங்க உட்காந்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு. ச்சே. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது தெரியல வம்ச. மாப்பிள்ள, தெரிஞ்சோ தெரியாமல ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான். ஜோ, எங்கே கிளம்பிட்டீங்க? பேக்கில் எடுத்து எங்கே போறீங்க? நாங்க இங்க இருக்க போறதில்ல, நாங்க கிளம்புறோம். என்னது, கிளம்ப போறீங்களா? என்னாச்சு உங்க 2 பேருக்கு திடீர்னு? காலையில் என்னமோ பையன் அது இதுன்னு டைலாக்லாம் பேசுனீங்க. சொன்னேன்தா, ஆனா விஷயம் கைய மீறி போயிட்டு இருக்கு. அந்த நாகலட்சுமி அம்மா எங்க 2 பேரோட போட்டோவையும் எடுத்துட்டு போய் எங்க சங்கத்துல வச்சு நாங்க நாடக ட்ரூப் ஆளுங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாடா மாப்பிள்ள, இந்த புண்ணாக்கு மூட்டை மூட்டை பூச்சி கணக்கா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா. இதை பாருங்க, அவளை விடுங்க. அவளுக்கு வேலையே இதுதான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. அவளை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது ஆகாது, நாங்க இருக்கோம். என்ன விசாரிச்சிருக்காங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க? என்ன, ஒருவேளை நாங்க நாடக ட்ரூப்னு தெரிய வந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் ஜெயிலுக்கு போகணும். ஒன்னும் ஆகாதுங்க, நான் சொல்றேன்ல, நீங்க உள்ள போங்க. மா, நீங்க எதுக்கு பயப்படாதீங்கம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. இல்ல வினய், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்க கிளம்புறோம். ஆமா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான். கண்டிப்பா ஃபோர்ஜரி கேஸ்ல தான் நாங்க போவோம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, நான் தான் சொல்றேன்ல. எப்படிப்பா? ஆமா, இந்த கல்யாணமே நடக்காது. என்னது, கல்யாணமே நடக்காதா? என்ன இது, நடக்காத கல்யாணத்துக்கு நாங்க எதுக்கு? அந்த பொண்ணை ஏமாத்தி அவ சொத்தை ஆட்டைய போட பாக்குறீங்களா? அதுக்காக எங்க 2 பேரையும் பலியாக்க பாக்குறீங்க. ஐயோ, நான் சொன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். நீ என்ன சொல்றது, நாங்க என்ன புரிஞ்சுக்கிறது? வாமா போலாம், இவங்க கூட சேர்ந்து நம்ம கம்பி எண்ண முடியாது. என்னடா, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, போதுமா? மாப்பிள்ள, இதையில எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? விடுமாம் சார், இனிமே அதெல்லாம் மறைக்க முடியாதையா, இப்ப அதை சொல்லிதான் ஆகணும். யோ, என்னையா, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, கல்யாணம் மட்டும் இல்ல,
எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. போதுமா? ஏய், உன்னை நம்பி நடிக்க வந்ததுக்கு எங்களை உண்மையாவே போலீஸ் வேணும்னு வெளுக்க போறாங்கடா. காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி அபாண்டமா அழிக்க பாக்குறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? என்னங்க பேசிட்டே போறீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, நீ உன் பொண்டாட்டியோட சேர இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்கிறியா? ஏங்க சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. உன் பொண்டாட்டிக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நாங்க உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவோமா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாங்க, தாலி கட்டினவ கூட இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பாக்குற இந்த காலத்துல 6 வருஷமா தாம் பொண்டாட்டிக்காக இவ்ளோ உறுதியா தவம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த தம்பிக்கு நம்ம உதவலனா வேற யாருக்குங்க நம்ம உதவ போறோம்?